என் பெயர் சதீஷ். நான் கல்லூரியில படிக்கும்போதே பெரிய ரோமியோவாக இருந்தேன். ஆனால் பார்ப்பதோடு சரி, சம்பவம்னு ஒண்ணு இன்னும் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. படித்து முடித்துவிட்டு இப்போது நான் சென்னையில் வேலையில் இருக்கிறேன். பொங்கல் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து ஊருக்கு போகலாம் என பஸ் புக் செய்ய நினைத்தேன். ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. அது பண்டிகை காலம். எனவே பேருந்து கிடைப்பது திண்டாட்டம்தான். எப்படியோ முண்டியடித்து புறநகர் பேருந்து நிலையத்துக்கு போய் காத்திருந்து ஒரு பேருந்தில் ஏறினேன். எப்போதும் முன் இருக்கைகள் தான் தேர்ந்தெடுப்பேன். ஏறிய பின்பு உள்ளே நோட்டமிட்டேன். 40 வயது பெண் தனியாக தெரிந்தாள். அவளுக்கு பக்கத்தில் இருக்கை இருந்தது. அதை பார்த்ததும் குஷியானேன். ஆனால் அவளோ வேற ஏதும் சீட் இல்லையா என்று திரும்பி பார்த்தாள். ஏற்கனவே சீட் எல்லாவற்றிலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஃபுல்லானது. பெருமூச்சு விட்டுக்கொண்டே திரும்பினாள். அவளுக்கு நான் பக்கத்தில் உட்கார்ந்தது சங்கடமாக இருக்கும் போல. அவள் கொஞ்சம் மாநிறம், வயசுதான் 40. ஆனால் கழுத்தில் தாலி இல்லை, நெற்றியில் குங்குமம் இல்லை. இதையெல்லாம் நான் கவனிக்கும்போது அவள் கண்களை மூடி தூங்க தயாரானாள். சிறிது நேரத்திலேயே பேருந்து பயணம் தொடங்கியது. நான் அப்பப்போ அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் அதை கவனிக்கவில்லை. பஸ் கொஞ்ச தூரம் போனதும் டிக்கெட் கொடுத்துவிட்டு கண்டக்டர் பஸ்ஸில் இருக்கும் லைட்டை அணைத்துவிட்டு நடுவில் இருக்கும் ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் செய்தார். மெல்லிய சாரல் காற்று முகத்தில் அரைந்து கொண்டே வந்தது. கொஞ்சம் குளிராக இருக்குன்னு அந்த கண்ணாடி டோரை முன்பக்கமாக இழுத்தாள். பின்பு தூங்குவது போல் கண்களை மூடியிருந்தாள். அவள்தான் தூங்கிட்டாளே என்று உற்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவள் முகத்தை பார்க்கவில்லை என்பதால் அவள் என்னை கவனிக்கிறாள் என்பதை நான் பார்க்கவில்லை. மெல்ல முகத்தை ஏறெடுத்து பார்த்தேன். அவள் என்னை முறைத்தாள். நான் அசட்டு சிரிப்புடன் தலையை குனிந்தேன். அவள் திட்டுவாளோ என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் திட்டவில்லை. அதுக்கப்புறம் அவளும் தூங்கவில்லை. என்னை பார்த்து முறைத்துக் கொண்டே இருந்தாள். ஆனாலும் நான் பார்ப்பதை நிறுத்தவில்லை. கிட்டத்தட்ட பஸ்ஸில் இருந்த அனைவரும் தூங்கியிருந்தனர். அவள் தண்ணீர் குடித்துவிட்டு பாட்டிலை கையில் வைத்திருந்தாள். நான் வேண்டுமென்றே விக்கல் வருவது போல நடித்தேன். அவள் என்னை முறைத்து பார்த்துவிட்டு குடிக்க தண்ணீர் பாட்டிலை கொடுத்தாள். நான் குடித்துவிட்டு அவளிடம் கொடுக்கும்போது விரல்களை தொட்டுக்கொண்டே அவளை பார்த்து சிரித்தேன். அவள் முறைத்தாள். அவளுக்கு இந்நேரம் நான் எதுக்கு அடி போடுகிறேன் என்று புரிந்திருக்கும். எந்த ஊருக்கு போறீங்க என்றதும் உங்களுக்கு எதுக்கு என்று சிலுப்பினாள். இல்ல, நான் திருச்சிக்கு முன்னாடி இறங்கணும். ஒருவேளை நான் தூங்கிட்டா என்னை எழுப்பணும் இல்லையா, அதான் கேட்டேன் என்றதும் சிரித்துக்கொண்டே நான் உளுந்தூர்பேட்டை தான் போகிறேன் என்றாள். அதனால நான் தூங்கிட்டா நீங்க தான் என்னை எழுப்பணும் என்றாள். என்ன மொட்டையா முடிச்சிட்டீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க என்றேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என்றாள். இல்லங்க, தூக்கமே வரல, அப்படியே உங்ககிட்ட ஏதாவது பேசலாம்னு பேச்சு கொடுத்தேன். தன் பெயர் கண்ணம்மா என்றும் சென்னையில் இளநீர் கடை வச்சிருப்பதாகவும் சொன்னாள். தனியா வரீங்களே, உங்க வீட்டுக்காரர் அப்புறமா வராரா ஊருக்கு என்று கேட்டதும் அவளுக்கு கண்கள் குளமானது. இல்லப்பா, அவர் போய் 2 வருஷம் ஆகுது. கல்யாணமாகி 10 வருஷமாகியும் குழந்தை இல்லாததால பாக்குறவங்க எல்லாரும் விசாரிச்சாங்க. அதனால கடுப்பான என் வீட்டுக்காரர் சென்னைக்கு என்னை கூட்டி வந்து இங்க இளநீர் கடை வச்சுட்டு இங்கே இருக்க வச்சாரு. சில வருஷத்துல அவரும் போயிட்டாரு. அப்புறம் குழந்தையும் பிறக்கல. எனக்குன்னு யாரும் இல்லாததால எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன் என்று மூக்கை சிந்தினாள். கவலைப்படாதீங்க, நடக்கிறத யாராலும் மாத்த முடியாது என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். ஒரு பக்கம் அவள் கதையை கேட்டு கவலையாக இருந்தாலும் மனசுக்குள் ஜாலியாக இருந்தது. புருஷன் இல்லாததால நமக்கு வேலை ஈஸி. அவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் என்று மனசுக்குள் கணக்கு போட்டேன். கொஞ்ச நேரத்தில் பஸ் இடைவேளைக்காக ஒரு இடத்தில் நின்றது. விளக்கை போட்டதும் அவள் முகம் பிரகாசமானது. அவளை பார்த்து சிரித்துவிட்டு இறங்கி சென்று காப்பி குடித்தேன். அவள் பாத்ரூம் சென்றுவிட்டு ஒன்றுமே வாங்காமல் வந்து உட்கார்ந்தாள். நான் வந்து உட்கார்ந்து எதுவும் சாப்பிடலையா என்று கேட்க, தனக்கு இதுபோல இடங்களில் சாப்பிட பிடிக்காது என்றாள். பிறகு பஸ் எடுத்ததும் என்னை பற்றி கேட்டாள். நான் இப்பதான் சென்னையில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணமாகல என்று வருத்தமாக சொன்னதும், ஏன் காதல் எதுவும் ஓடுதா என்றாள். அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சிங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை உசார் பண்ணி சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு பின்னாதான் எல்லாத்தையும் செய்யணும்னு சும்மாவே இருந்துட்டேன். நடுவுல ஒருத்தன் புகுந்து அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். நம்ம கிட்ட இல்லாதது அவங்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு நாள் அவங்க பின்னாடியே போனேன். பக்கத்துல இருக்கும் பூங்காவுக்கு அவளை கூட்டிட்டு போய் இல்லாத அட்டூழியம் பண்ணி கொண்டிருந்தான். அப்புறம்தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு. அவன் உசார் பண்ணி ஒரே வாரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டான். நமக்கு இன்னும் பயிற்சி வேணும்னு என்னை மாத்திக்கிறதுக்குள்ள காலேஜ் படிப்பே முடிஞ்சிருச்சு.
இப்ப வேலைக்கு போன இடத்துலயும் எல்லாரும் ஆம்பளைங்களாவே இருக்காங்க என்றேன். இந்த கதையை கேட்டதும் விழுந்து விழுந்து சிரித்தாள். அப்போ நீ இன்னும் ஒருத்திய கூட தொட்டதே இல்லையா? பேசுனது கூட இல்லைங்க. அடப்பாவி, இந்த காலத்திலயும் இப்படியுமா பசங்க இருக்காங்க என்று வியந்தாள். இப்பதான் புரியுது, என்னைய பார்த்து ஏன் வெறிக்க வெறிக்க பார்த்தேன்னு. நான் உன்னை விட வயசு அதிகமானவ. உனக்கு என்னையெல்லாம் பார்க்கணும்னு எப்படி தோணுச்சு என்று கேட்க, நீங்க ரொம்ப செழிப்பா இருக்கீங்க, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்றேன். நான் செழிப்பா இருக்கேனா என்று சிரித்தாள். டேய், உனக்கு எவளும் கிடைக்காததால என்ன வர்ணிக்கிறியா? நானே குண்டா இருக்கேன், நீ வேற ஏண்டா என்றாள். உங்களுக்கே உங்க அருமை தெரியலைங்க. நீங்க அழகா இருக்கீங்க. உங்களை போல அத்தை எனக்கு கிடைச்சிருந்தா என்று இழுத்தேன். கிடைச்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டிருப்பியா என்று சிரித்து நக்கலடித்தாள். இல்ல, கூட்டி போய் எங்க ஆசையெல்லாம் என்னவோ அதை கேட்டு வாங்கிப்பேன் என்றேன். பெரிய ஆள்தான்டா நீ, சந்து கேப்புல என்னை உனக்கு அத்தை ஆக்கிட்ட. சரி, என்ன வேணும் உனக்கு சொல்லு இந்த அத்தைகிட்ட என்றாள். அவளிடம் நான் வச்சிருந்த படத்தை காமிச்சு, இது போல எங்க அத்தை இருக்கணும் என்றேன். அவளும் இதுவரை பார்த்ததில்லை போல. நான் மெதுவாக தோள் மேல் கை போட்டுக்கொண்டு அவள் பார்ப்பத்தையும் அவள் முகம் மாறுவதையும் பார்த்தேன். படம் முடிந்ததும் திரும்பவும் வச்சி கொடுத்தேன். அதற்குள் அவள் ஊர் வந்துவிட்டதாக நடத்துனர் எழுந்து அழைத்தார். அவள் எழுந்து தனது பையை எடுத்துக்கொண்டு நின்றாள். நானும் எழுந்து அவள் பின்னாடியே போனேன். தம்பி, ஒரு டிக்கெட் தான் இந்த ஊருக்கு கொடுத்தேன், உன் டிக்கெட்டை காட்டு என்றார் நடத்துனர். நான் என் பயண சீட்டை காட்ட, தம்பி தூக்கத்தில் எழுந்து வந்துட்டியா? இது உளுந்தூர்பேட்டை, உனக்கு திருச்சிக்கு முன்னாடி ஸ்டாப், போய் உட்காரு என்றார். நான் இவங்க சொந்தக்காரன், இவங்க கூடவே போறேன் என்றதும் எங்கள் இருவரையும் ஏற இறங்க பார்த்தார் நடத்துனர். அவர் நம்பவில்லை என்று எனக்கு தெரியும். அவர் நம்பினால் என்ன, நம்பலன்னா என்ன, அவள்தான் முக்கியம்னு இறங்கினேன். டேய், பஸ்ல என் சொந்தக்காரின்னு சொல்லிட்ட, அதனால உன்ன ஒன்னும் சொல்ல முடியல. நீ எதுக்கு இறங்குன இப்போ? உன் ஊருக்கு போகலையா என்றாள். நான் உங்களுக்கு பாத்துக்காப்பா, உங்க ஊர் வரைக்கும் வரேனே என்று பல்லி இழித்தேன். அவளுக்கும் என் மீது ஆசை இருந்தது. போகும்போது நம்பர் வாங்கிட்டு போவேன்னு எதிர்பார்த்திருப்பா போல. ஆனால் நான் அவளுடன் இறங்கி அவள் பின்னாடியே வருவேன்னு நினைச்சிருக்க மாட்டாள். மணி 2 இருக்கும். அந்த நேரத்துல அவள் ஊருக்கு போக பஸ் எதுவும் கிடைக்கவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தேடுவதை வைத்து, ஏதாவது தங்க இடம் பாக்குறீங்களா என்றேன். இல்லடா, எங்க ஊர்க்காரவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்கிறேன் என்றாள். அப்போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து நின்றார். என்னம்மா, எங்க போகணும் என்று கேட்க அவள் ஊர் பெயரை சொன்னாள். 300 ரூபாய் கொடுங்க, உட்காருங்க போலாம் என்றார். 200 ரூபாய்தான் தருவேன் என்று பேரம் பேச ஒரு வழியாக 250 ரூபாய்க்கு ஓகே ஆனது. வண்டியை ஸ்டார்ட் பண்ண நாங்கள் இருவரும் உட்கார்ந்து சென்றோம். 5 கிலோமீட்டர் போனதும் ஆட்டோவை ஒரு ஒத்தையடி பாதைக்கு அருகில் நிறுத்தச் சொன்னாள். இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா? நீங்க ஊருக்கு புதுசா என்றான். இல்லப்பா, அப்படியே வளைச்சி ஊருக்குள்ள போய் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும் எங்க வீட்டுக்கு. அது இந்த ஒத்தையடி பாதையில போனா 200 மீட்டர்லயே வீடு வந்துடும். எங்க வீடு வயக்காட்டுல இருக்குன்னு சொன்னதும் ஆட்டோக்காரன் நம்பி வண்டியை நிறுத்தினார். எனக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருப்பதால் அவனுக்கு சந்தேகம் ஏதும் வரவில்லை. பையை எடுத்துக்கொண்டு அந்த ஒத்தையடி பாதையில் நடந்தோம். எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தது. ஒருவேளை நம்ம கழுத்துல இருக்க செயின், கையில இருக்க வாட்ச், மோதிரம், காசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மள மிரட்டுவதுக்கு கூட்டி போறாளோ என்று நடுங்கிக் கொண்டே போனேன். சிறிது தூரம் போனதும் அவள் சொன்னது போலவே அங்கே ஒரு மோட்டார் செட் வீடு இருந்தது. பைய கீழே போட்டுவிட்டு என்னை பார்த்தாள். என்னடா பாக்குற, உள்ளவா என்று கூட்டிச் சென்றாள். பம்பு செட் கொட்டகை ரொம்ப சின்னதா இருந்தது. என்னங்க இங்க கூட்டி வந்திருக்கீங்க என்று கேட்க, பின்ன என்னடா வீட்டுக்கு கூட்டி போக சொல்றியா? இது எங்க வயக்காடுதான், இங்கே உங்க அத்தைகிட்ட என்ன வேணுமோ கேளு என்றாள். வேற என்ன கேட்க போறேன், எனக்கு அந்த படத்துல உள்ளது வேண்டும் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தாள் அந்த கரிசல் காட்டுக்காரி. போகும்போது கூடவே வந்து என்னை பஸ் ஏற்றிவிட்டு கிளம்பினாள். நான் அவளுக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுக்க, வேண்டாண்டா எங்கிட்ட இருக்கு என்றாள். இது வாங்கிக்கோ என்று 500 ரூபாயை கொடுத்தேன். அதில் என் சென்னை முகவரியும் போன் நம்பரும் இருந்தது. பரவாயில்லையே, நீ தேறிட்ட போல என்றாள். எல்லாம் நீங்க கொடுத்த ஞானம்தான் என்று புன்னகைத்தேன். நான் திரும்பவும் சென்னை சென்று என்ன செய்தேன் என்பதை அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைத்திருங்கள். நன்றி.